ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு சூப்பரான பூண்டு கார சட்னி பார்க்க போறோம். இட்லி, தோசை இதுக்கெல்லாம் சரியான பக்காவான காம்பினேஷன். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல வரமிளகா 5, 6 உங்க காரத்துக்கு ஏத்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 6, 7 வெங்காயம். பூண்டு வந்து நெறையா சேர்த்துக்கணும். ஒரு 10 பல்லு போல. தக்காளி 2 ரஃப்பா சாப் பண்ணி போட்டா போதும். நம்ம ஏன்னா அரைக்க தான் போறோம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கணும். அடுத்தது இது வந்து நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு கடாய வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊத்தி தாளிங்க. அப்பதான் இதுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா குடுக்கும். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அந்த மாரி ஊத்திட்டு, கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டு, உளுத்தம் பருப்பும் நல்லா எண்ணெயில வறுபட்டதுக்கப்புறம், ஜீரகம் கொஞ்சமா ஆட் பண்ணி கிளறி விட்டோம்னா நல்லா புரிஞ்சிரும் எல்லா ஜீரகமும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொஞ்சமா போட்டுக்கலாம். ஒரு ரெக்கு கருவேப்பிலை போட்டு, அதுவும் நல்லா எண்ணெயில பொரிஞ்சதுக்கப்புறம், நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்ட வந்து இதில ஊத்தி, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேஸ்ட்ட வந்து உள்ள ஊத்தும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா அது ஊத்துங்க. அது வந்து எண்ணெயெல்லாம் தெறிக்கும். மேலலாம் அடிச்சிடாம கொஞ்சம் சேஃப்டியா ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி, அதுவும் நல்லா அலசி விட்டு ஊத்திட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம கொதிக்க விடணும் இது நல்லா. இந்த ரா ஸ்மெல்லாம் போற மாதிரி தக்காளி, மிளகாய், பூண்டு, வெங்காயம் இதோட ரா ஸ்மெல்லாம் நல்லா போகி, நல்லா ஒரு டேஸ்டியான சட்னி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பூண்டு கார சட்னி செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா தோசைக்கெலாம் கூட பேஸா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தோசை ஊத்திட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி மசாலா இருக்குல்லையா அந்த மாதிரி. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.